வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. பட்ட பகலில் பாத்ரூமுக்கு லைட் தேவையா? கழிவறையை ஏன் பூட்டி வச்சிங்க? காத்திருப்பாரை என கூறிவிட்டு கட்டில போட்டு அடைச்சு வச்சிருந்தா என்ன அர்த்தம் என மாவட்ட ஆட்சியர் லெப்ட் அண்ட் ரைட் வாங்க டீன் உட்பட மருத்துவமனை ஊழியர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறும் நிலை ஏற்பட்டது. இது என்னது? நீங்க திறந்தே விடலையே, ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. போட்டோ எடுக்கணும்ல. லைட் எரியுது பட்ட பகல்ல, எதுக்கு லைட் எரியுது? நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் உமா திடீரென மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளின் உறவினர்களுக்காக மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவறையில் பூட்டு போடப்பட்டிருந்ததை கண்ட ஆட்சியர், ஏன் கழிவறையை பூட்டி வச்சிருக்கீங்க என கேள்வி எழுப்பினார். எதையுமே நீங்க செய்யலையா? அப்ப நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் போய் வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. கழிவறைக்கான டெண்டர் விடவில்லை, அதனால்தான் பூட்டி வைத்திருப்பதாக கூறிய மருத்துவமனை டீன் சாந்தா அருள்மொழியிடம், உங்களால் மெயின்டைன் பண்ண முடியவில்லை என்றால் தன்னிடம் சொல்ல வேண்டியதுதானே, மகளிர் சுய உதவி குழுவினரிடம் கொடுத்து கட்டண கழிப்பிடமாக பயன்படுத்துவதற்கு தான் வழிவகை செய்து கொள்வதாக கூறினார். உங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பே அண்ட் யூஸ் டாய்லெட்டை சுய உதவி குழு வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் கூட திறந்து விடவில்லையா? டெண்டர் விடும் வரை நோயாளிகளின் உறவினர்கள் கழிப்பறைக்கு செல்லாமல் இருக்க முடியுமா என டென்ஷனான ஆட்சியர், டெண்டர் விட்டால்தான் தலைவலியே, தேர்தல் வேலையை பார்ப்பதா டெண்டர் விடுவதா என கூறிக்கொண்டே மற்றொரு கழிவறைக்கு சென்றார். அங்கு பளிச்சென எரிந்து கொண்டிருந்த லைட்டை பார்த்து, பட்ட பகல்ல லைட் தேவையா என கேள்வி எழுப்பினார். லைட் எரியுது பட்ட பகல்ல, எதுக்கு லைட் எரியுது? அடுத்து அருகே உள்ள வேறொரு அறைக்கு சென்ற ஆட்சியர் உமா, நோயாளிகளுடன் இருக்கக்கூடிய பெண் உதவியாளர்களுக்கான காத்திருப்பு அறை என்ற போர்டை மாட்டுங்கள் என உத்தரவிட்டதோடு, இரவு மீண்டும் செக் பண்ணுவதற்காக வருவேன், எல்லாமே சரி செய்திருக்க வேண்டும் என அதிரடி காட்டினார். பெண் உடலுறை நோயாளிகளுடன் இருக்கக்கூடிய பெண் உதவியாளர்களுக்கான காத்திருக்கும் அறைன்னு போட்டு இந்த காட்டக்குள்ள அரேஞ்ச் பண்ணுங்க. நான் இன்னைக்கு நைட் வருவேன், எனக்கு எல்லாமே திறந்துருக்கும். ஞாபகப்படுத்துவேன், நைட் நம்ம போறதுக்குள்ள குவார்டர்ஸ் போறதுக்குள்ள நம்ம ரவுண்ட்ஸ். பின்னர் பிணவரை அருகே உள்ள காத்திருப்பு அறையை நோக்கி நடந்த ஆட்சியரிடம், மார்ச்சுரியில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள உயிரிழந்தவர்களின் உறவினர்களை காத்திருப்பு அறையில் அமருங்கள் என்று கூறினாலும் யாரும் கேட்பதில்லை, வெளியில் தான் நிற்கிறார்கள் என டீன் சாந்தா அருள்மொழி முழித்து கொண்டு பதிலளித்தார். உள்ள போக சொன்னா யாரும் போக மாட்டேன், தரங்க அது வெயிட்டிங் ஷெட் டாய்லெட்டோட இருக்கு. ஆமா, பெரிய பூட்டு போட்டு பூட்டி வச்சு போய் உட்காருங்கன்னு சொன்னா எவன் போவான்? வெயிட்டிங் ஷெட் என சொல்லிட்டு நிறைய கட்டில்களை போட்டு அடைச்சு வச்சா எப்படி என கடுப்பான ஆட்சியரிடம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கட்டில்கள் என பதிலளித்தார் டீன். தேவைக்கு மீறி ஏன் கட்டில்களை வாங்கணும்? சுத்த நான்சென்ஸா இருக்கு. நீங்க செஞ்ச பொறுப்பற்ற வேலையினால பல பேர் வெயில்ல நிக்கிறாங்க என கடிந்து கொண்டு கோபமாக கிளம்பி சென்றார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.